மக்கள் வங்கியிடமிருந்து தங்க பவுன் ஒன்றுக்கு வழங்கப்படும் முற்பணம் இப்பொழுது மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தங்க ஆபரணங்களுக்கு அரச வங்கி ஒன்றின் பாதுகாப்போடு நாடு முழுவதும் கிளைகளின் வலையமைப்பினூடான சேவை. ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடமிருந்து. இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடமிருந்து. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை, வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்தி. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை ஒழுங்குபடுத்தலுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் பிரதமர் தலைமையில். வீட்டு பணியாளர்களுக்கு தொழிலாளர் உரிமை பெற்றுக் கொடுக்கப்படும். PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளின் விலைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கோவிட் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் 14 ஔடதங்களுக்கு ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் அனுமதி. மாகாண ரீதியில் மின்சார பாவனையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடமாடும் சேவை. 2100 ஆண்டுக்குள் இந்தியாவின் 12 நகரங்கள் 3 மீட்டர் வரை நீரில் மூழ்கும் அபாயம். அவை தலைப்புச் செய்திகள். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் யோசனைகளை பெற்றுக்கொள்ளும் முதற்கட்ட கலந்துரையாடல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது கிராமிய பிரதேச மாவட்ட மட்டங்களில் செயல்படுத்தப்பட வேண்டிய பணிகள், தேசிய ரீதியில் கவனம் செலுத்த வேண்டிய பணிகள், தேசிய பொருளாதாரத்தை வலுவூட்டுவது உள்ளிட்ட பல கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. நாட்டில் உள்ள ஆசிரியர் துறை சமூகத்துக்கு அனைத்து தொழில் உரிமைகளும் பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சர் நிமால் சிறிபால் டி சில்வா தெரிவித்தார். ஏகாதிபத்தியவாதிகளின் காலப்பகுதியில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களின் சேமநலன் மற்றும் பாதுகாப்பு இதுவரை குறிப்பிட்ட தொழில் சட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை. அனைத்து தொழிலாளர்களும் அனுபவிக்கும் எந்த ஒரு உரிமையும் இதில் உள்ளடக்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் இதற்கான உரிய சட்டம் அமைக்கப்படல் வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். புதிய சட்டத்தின்படி வீட்டு பணியாளர் தொழில் சமூகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களுக்கான சம்பள நிர்ணய அமைப்பொன்று நிறுவப்படும். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றில் அங்கத்துவம் வழங்கப்படும். தேசிய சம்பள சட்டவரைவு மற்றும் வரவு செலவு திட்ட நிவாரண உதவி உள்ளிட்ட சட்ட வரைவுகள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. PCR மற்றும் ஆன்டிஜென் விலைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான வர்த்தமானி ஒன்று நாளை வெளியிடப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. கோவிட் தொற்றை அடையாளம் காண்பதற்காக தனியார் வைத்தியசாலைகளின் ஊடாக மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளுக்காக அறவிடப்படும் விலையை ஒழுங்குபடுத்தல் இதன் நோக்கமாகும். PCR பரிசோதனைக்காக அறவிடப்பட வேண்டிய உயர்ந்தபட்ச விலை 6500 ரூபாவாகும். ஆன்டிஜென் பரிசோதனைக்காக கூடுதலான விலை 2000 ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடமிருந்து. கோவிட் நோயாளர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய 14 ஔடதங்களுக்கான அனுமதியை ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் வழங்கியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொரி தெரிவித்தார். மாகாண மற்றும் பிரதேச வைத்தியர்களின் மூலம் கோவிட் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் மின்சார பாவனையாளர்களின் முறைப்பாடுகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் நடமாடும் சேவையொன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. மின்சார பாவனையாளர்களுக்கு மின் விதிமுறைகள் தொடர்பாக தெளிவூட்டும் புதிய சேவையொன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மக்கள் பாவனையாளர்களின் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிய மின்சார இணைப்புகளை பெற்றுக்கொள்ளும் முறை, இணைப்பு பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு இதன் மூலம் தீர்வு வழங்கப்படும். இலங்கை மின்சார சபை, இலங்கை தனியார் மின்சார சபை, பிரதேச செயலாளர் அலுவலகம் ஆகியன இணைந்து இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. இந்த நடமாடும் சேவை ஒன்று வடமத்திய மாகாணத்தில் அண்மையில் இடம்பெற்றது. இந்த மாத முடிவுக்கு முன்னர் மத்திய மற்றும் சபரகமு மாகாணங்களில் நடமாடும் சேவைகள் இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக் ரட்நாயக தெரிவித்தார். இந்த வருடம் முதல் அரையாண்டில் ஆணைக்குழுவுக்கு 481 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அவற்றில் 415 முறைப்பாடுகளுக்கு தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.
இதுவரை கோவிட் தடுப்பூசிகள் 1,50,00,000 பேருக்கு அதிகமானோருக்கு ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவிக்கிறது. இதன் முதலாவது தடுப்பூசி 1,14,00,000 பேருக்கும், இரண்டாவது டோஸ் தடுப்பூசி 35,00,000 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி நாட்டில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட 96% அதிகமானோருக்கு ஒரு தடுப்பூசியை எனும் வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் மடுமாதாவின் வருடாந்த ஆவணி திருவிழா மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான பக்தர்களுடன் இம்முறை இடம்பெறும் என மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்தார். இதன் பிரகாரம் மடுமாதாவின் ஆவணி திருவிழாவில் இம்முறை 150 பக்தர்கள் கலந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார். மடுத்திருத்தலத்தில் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் மன்னார் ஆயர் இதனை தெரிவித்தார். மன்னார் மாவட்ட செயலகமும் கிறிஸ்தவ விவகார திணைக்களமும் இணைந்து கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தன. மன்னார் மாவட்ட செயலாளர் ஆனா ஸ்டான்லி டிமேல் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர், மடுத்திருத்தலத்தின் பரிபாலகர், சுகாதாரத்துறையினர், போலீசார், இராணுவத்தினர், கடற்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவிட் தொற்று நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் சுகாதார வழிமுறைகள் கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக இந்த திருவிழா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மடுமாதாவின் வருடாந்த ஆவணி திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி இடம்பெறும். எதிர்வரும் ஆவணி 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு விசேட நற்கருணை ஆராதனை இடம்பெற்று நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். மறுநாள் காலை 6:15க்கு மடுமாதாவின் வருடாந்த ஆவணி திருவிழா கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். திருவிழா திருப்பலி சிலாபம் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி லயனல் மெண்டிஸ் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். தமிழ் சிங்கள மொழிகளில் மறையுரைகள் இடம்பெறும். திருவிழா தினத்தன்று மேலும் 3 திருப்பலிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. மடு எண்ணெயின் ஆவணி திருவிழாவில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். கோவிட் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இம்முறை திருவிழாவுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மேலும் தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசி 75% வழங்கி முடிந்திருந்தாலும் வைரஸ் பரவலின் எச்சரிக்கை தொடர்பான இறுதி தீர்மானத்துக்கு வரவில்லை என்று வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் விசேட வைத்தியர் நதிக ஜானக தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு உள்ளான ஒருவர் 10 அல்லது அதற்கு மேலதிகமான நாட்கள் வீட்டில் உள்ளவர்களிடமிருந்து விலகி இருப்பது அவசியம். இதனை கடைபிடிக்காவிடில் வீட்டில் உள்ள ஏனையோருக்கும் கொரோனா தொற்று பரவும் அபாயம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொது போக்குவரத்தின் போது சானிடைசரை உபயோகித்தல், முகக்கவசம் அணிதல், சேவை புரியும் நிலையத்தை காற்றோட்டமாக வைத்திருத்தல் போன்றவற்றை கடைபிடிப்பது கட்டாயமாகும். இடைநிலை பல்கலைக்கழகங்களை நடத்தி செல்லும் லசந்த முதலிகே மற்றும் ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் மாணவர் அமைப்பின் தலைவர் அமில சங்தீப ஆகியோரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கடுவல நீதவான் மஞ்சுள ரட்நாயக் உத்தரவிட்டார். அண்மையில் பாராளுமன்ற வளாக வீதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு கடுமையான காயங்களை உள்ளாக்கியமை மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய வகையில் பொது சொத்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட பல குற்றங்களின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆசிரியர் அதிபர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தயாராக இருந்தாலும் அரசியல் தேவைப்பாடுகளை செயல்படுத்த முடியாதிருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். இந்த பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்த போதே தெரிவித்தது. 24 வருட காலமாக இடம்பெற்று வந்த இந்த பிரச்சினைக்கு உறுதியான உடனடி தீர்வை வழங்குவது ஜனாதிபதியின் நோக்கமாகும். கோவிட் பரவலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை இல்லாவிடில் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் சிலவற்றுக்கு தீர்வு வழங்கியிருக்கும். எந்த அசௌகரியங்கள் இருந்தாலும் இந்த கோவிட் பரவலில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் வெற்றிகரமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் மைக்கேல் எட்வர்ட் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்றது. இதன்போது இருதரப்புக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டன. கோவிட் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முப்படையினர் வழங்கும் ஒத்துழைப்பையும் உயர்ஸ்தானிகர் பாராட்டினார். ஹப்புத்தலை சுகாதார பிரிவில் கடந்த 3ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 41 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் உப செயலாளர் சுப்பிரமணியம் சுதர்ஷன் தெரிவித்தார். மேலும் தியத்தலாவ தனியார் ஆடை தொழிற்சாலையில் 24 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அவை உள்நாட்டுச் செய்திகள். மக்கள் வங்கியிடமிருந்து தங்க பவுன் ஒன்றுக்கு வழங்கப்படும் முற்பணம் இப்பொழுது மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தங்க ஆபரணங்களுக்கு அரச வங்கி ஒன்றின் பாதுகாப்போடு நாடு முழுவதும் கிளைகளின் வலையமைப்பினூடான சேவை. ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடமிருந்து. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
விவசாயிகளிடமிருந்து உத்தரவாத விலையின் கீழ் நெல்லை கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குருநாகல், அனுராதபுரம் உட்பட பல மாவட்டங்களில் நெல் கொள்வனவு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உத்தரவாத விலையை விட குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டாம் என்றும், உத்தரவாத விலைக்கு மட்டும் நெல்லை விற்பனை செய்யுமாறும் நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடம் கேட்டுள்ளது. அது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு பிரதான ரயில் பாதையின் புத்துகர ரயில் நிலையத்தை அபிவிருத்தி செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் காணப்படும் ஆசனங்கள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளன. அங்கு முறையான உட்கட்டமைப்பு வசதிகளும் இல்லை என பயணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி பொதுகர ரயில் நிலையத்தின் வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். அது உங்கள் கவனத்துக்கு. உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் மேலும் 3 மாகாணங்களின் தலைநகரங்களை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் 34 பிரதான நகரங்களின் 9 பகுதிகளின் அதிகாரம் தலிபான்களின் கீழ் வந்திருப்பதாக அசோசியேட்டட் பிரஸ் நியூஸ் ஸ்தாபனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பாரா, பக்லான், பதக்ஷான் ஆகிய 3 தலைநகரங்கள் தலிபான்களினால் கைப்பற்றப்பட்டதை ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வாபஸ் பெற்று வரும் வேளையில் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானின் பல பகுதிகளையும் கைப்பற்ற முயன்று வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 2100ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் கடலோர பகுதிகளில் உள்ள 12 நகரங்கள் 3 மீட்டர் வரை நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் குறித்த குழுவின் அறிக்கையின்படி கடல் நீர் மட்டம் உயர்வது குறித்த தகவல்களை நாசா வெளியிட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக இமயமலை உள்ளிட்ட பனிமலைகளில் பனிப்பாறைகள் உருகும் அபாயம் அதிகரித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் கடல் மட்டம் வருடத்துக்கு சுமார் 3.7 மில்லிமீட்டர் விகிதத்தில் உயர்வடைந்து வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவை உலகச் செய்திகள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி லட்சக்கணக்கில் பரிசை தந்திடும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பமாகிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் கட்டண பட்டியலுக்கு 40% வரை கழிவு. இறுதி சீட்டெழுப்பின் போது பெறுமதி வாய்ந்த 6 கை உளவு இயந்திரங்கள் பரிசாக கிடைக்கும். அனுராதபுரம் மாவட்டத்தின் கெகிராவ தலாவ பிரதான வீதியின் அபிவிருத்தி பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. 26 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. கெகிராவ தலாவ பிரதான வீதியை அபிவிருத்தி செய்வதன் மூலம் இந்த பிரதேசத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளும் கட்டங்கட்டமாக அபிவிருத்தி செய்யப்படவிருக்கின்றன. அது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போது முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. லட்சக்கணக்கில் பரிசை தந்திடும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பமாகிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் கட்டண பட்டியலுக்கு 40% வரை கழிவு. இறுதி சீட்டெழுப்பின் போது பெறுமதி வாய்ந்த 6 கை உளவு இயந்திரங்கள் பரிசாக கிடைக்கும். விளையாட்டுச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இடம்பெறவுள்ள 7 பேர் கொண்ட ஆசிய ரக்பி போட்டியில் இலங்கை பெரும்பாலும் பங்கேற்காது என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக நாட்டில் ரக்பி விளையாட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்படவில்லை. உலகின் பல நாடுகள் இந்த விளையாட்டை மீண்டும் ஆரம்பித்துள்ளன. இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு விளையாட்டு பேரவையும் ரக்பி விளையாட்டுத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இதுவரை இது வெற்றி அளிக்கவில்லை. கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையின் புகழ்பெற்ற ஆடை உற்பத்தி நிறுவனமான ஹெல கிளோதிங் நிறுவனத்துக்கு 2021ஆம் ஆண்டுக்கான டெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது.
நிறுவனத்துக்கு 2021 ஆண்டில் கிடைத்த முதலாவது சர்வதேச விருது இதுவாகும். ஹெல குளோதிங் நிறுவனம் இலங்கை, கென்யா, எத்தியோப்பியா ஆகிய நாடுகளிலும் கிளைகளை அமைத்திருக்கிறது. இந்த நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகள் மேற்குலக நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். புகழ்பெற்ற சமூக வலைத்தளமான டிக்டாக் 2020 ஆண்டில் ஆக கூடுதலான தரவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாக இடம் பிடித்துள்ளது. ஃபேஸ்புக் மெசஞ்சரை பின்தள்ளி டிக்டாக் செயலி முதலிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீனாவை தலைமையகமாக கொண்டிருக்கும் டிக்டாக் குறுகிய காணொளிகளை பதிவேற்றுவதில் இளைஞர்கள் மத்தியில் பிரபலம் பெற்ற சமூக வலைத்தளமாக மாறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மேல் சபர்கமு, மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பெய்யலாம். நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை ஒழுங்குபடுத்தலுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறும் நிகழ்வு பிரதமர் தலைமையில். வீட்டு பணியாளர்களுக்கு தொழிலாளர் உரிமை பெற்றுக் கொடுக்கப்படும். PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளின் விலைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கோவிட் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் 14 ஔடதங்களுக்கு ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் அனுமதி. மாகாண ரீதியில் மின்சார பாவனையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நடமாடும் சேவை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை இரவு 9 மணிக்கு எதிர்வாருங்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.